வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் ஒரே வீட்டில் வாழ வந்தோம். கதைக்குள்ள போலாமா? கார் வாசலில் நின்றதும் சுமதியும் சரணம் சிரித்து கொண்டே அதிலிருந்து இறங்கி உள்ளே வந்தனர். சோஃபாவில் அமர்ந்து பேப்பரை படித்துக் கொண்டிருந்த சண்முகம் அவர்களை பார்த்துவிட்டு பேப்பரை மடித்து டீப்பாய் மேல் வைத்தபடி, வாப்பா சரண், வாமா சுமதி என்று முகமலர்ந்து அழைத்தார். அவருக்கு காஃபி கொண்டு வந்து கொண்டிருந்த விசாலாட்சி, வாமா சுமதி, என்னப்பா சரண், நேத்தே வரேன்னு சொல்லி போன் போட்டீங்க என்று கேட்டுக்கொண்டே அவர்கள் அருகில் வந்தாள். எங்கம்மா, உங்க மருமக அங்க ஏதோ முருகன் கோவில் இருக்கு, செவ்வாய்க்கிழமை அதுமா நான் அங்க போய் தான் ஆகணும்னு அடம் பிடிச்சா. அதுதான் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வரோம் என்று கூறிக்கொண்டே சோஃபாவில் வந்து அமர்ந்தார். அப்படியா, பரவாயில்லையே, என் மருமகளும் என்ன போலதான் போல இருக்கு, வாமா என்றவள் கைகளை பிடித்து உள்ளே அழைத்து வந்தாள் விசாலாட்சி. ஏய் வாடா சரண், எப்ப வந்த என்று கேட்டுக்கொண்டே கையை கட்டி கொண்டு கீழே வந்தான் சதீஷ். இப்பதானே வந்தேன் என்று சரண் கூற, என்னம்மா கொடைக்கானல்லாம் எப்படி இருந்தது? ஏண்டா சரண், ஹனிமூன்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியா என்று தனது தம்பியின் தோளில் தட்டினான். நாங்க எங்க ஹனிமூன் போனோம்? இல்லவே இல்லை, நாங்க புண்ணியஸ்தல யாத்திரை தான் போனோம் என்று சுமதியை பார்த்து சிரித்தான். ஏய் என்னடா அப்படி சொல்ற என்று சதீஷும் சிரிக்க, பின்ன அங்க போய் இறங்கினதும் என் பொண்டாட்டி முதல்ல அங்க என்ன கோவில்லாம் இருக்கு, அங்கெல்லாம் என்ன விசேஷன்னு தான் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டா. இந்த ஒரு வாரமா நாங்க அங்க சுத்து பக்கத்துல இருந்த கோவில தான் அதிகமா சுத்தணும், நீ வேணா அவளே கேட்டுப்பாரு என்று சிரித்தார். இதை கேட்ட அனைவரும் சிரிக்க சுமதி வெட்கத்தால் தலையை குனிந்து கொண்டு சிரித்தாள். ஏம்மா, ஏன் அப்படி பண்ண என்று சதீஷ் கேட்டதும், இல்லம்மாம்மா, அவ்வளவு தூரம் போறோம், அங்க சுத்தி சுத்தி ஒரே மாதிரி தான் பார்க்கு கடை வீதின்னு இருக்கு, அதெல்லாம் எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம். ஆனா அங்க இருக்கிற முருகர் கோவில் ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க, நாம் அடிக்கடி போக முடியாதுல்ல, அதுதான் இந்த சந்தர்ப்பத்துல போலான்னு கேட்டேன். அப்ப கூட நாங்க 4 நாள் பார்க்கு, ரோஸ் கார்டன், கடை வீதின்னு அங்க இங்க சுத்திட்டு அப்புறம்தான் போனோம். இவர் சும்மாவே நான் என்னவோ வெறும் கோவில் மட்டும் தான் சுத்துறது போல சொல்றாரு என்று ஓரக்கண்ணால் சரணை பார்த்து சிரித்தாள். எப்படியோ உங்க அனிமுனு வேடிக்கையா தான் இருக்கு என்று சதீஷ் சிரித்து கொண்டிருக்க, விடுங்கப்பா சும்மா அவளை கேலி பண்ணிக்கிட்டு. சுமதி அவங்க அம்மா போல பக்தி அதிகம், அவங்க கூட அப்படிதான், ஒரு கோவில் விட மாட்டாங்க, ஒரு பண்டிகை விட மாட்டாங்க, விரதம் இருந்து எல்லாம் செய்வாங்க. எனக்கு அப்பவே தெரியும் என் நண்பனோட மனைவி தானே என்று சண்முகம் கூறி கொண்டிருக்க, மாமா மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியே அப்படிதான், வயிற்றுக்கு சாப்பிட ஒன்றும் இல்லைனாலும் அதை கௌரவமா விரதம்னு சொல்லி சமாளிச்சிடுவாங்க. மாசமானா வாங்குற சம்பளம் 10 நாளைக்குள்ள காலி ஆகிடும், அப்புறம் என்ன விரதம் இருக்க வேண்டியதுதான், இதுல சாமிக்குன்னு பொய் வேற சொல்றது என்று கேலியா கூறி சிரித்து கொண்டே கீழே வந்தாள் பல்லவி. அவள் பேச்சுக்கு அனைவர் முகமும் சங்கடத்தை காட்ட விசாலாட்சிக்கு தர்ம சங்கடமாகியது. சுமதி இதனால் ஏதாவது மனது கஷ்டப்பட போகிறாளோ என்று அவளை மெதுவாக திரும்பி பார்த்தாள். ஆனால் சுமதி சிரித்த முகத்துடன் அவளை பார்த்து, வாங்கக்கா, எப்படி இருக்கீங்க, பசங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்களா என்று கேட்டாள். கிளம்பிட்டு தான் இருக்காங்க என்று அவளை கேவலமாக பார்த்து கொண்டு சதீஷின் அருகில் வந்து நின்று கொண்டாள். இதற்குள் பிள்ளைகள் இருவரும் சித்தி என்று ஓடி வந்து சுமதியை கட்டி கொள்ள, ஏய் குட்டீஸ், ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா என்று அவர்களை அணைத்து கொண்டாள் சுமதி. இப்பதான் சித்தி கிளம்பிட்டு இருக்கோம், நீங்க நேத்தே வருவீங்கன்னு பாட்டி சொன்னாங்களே என்று கேட்டாள் அபிநயா. ஆமா சித்தி, நீங்க நேத்தே வந்திருந்தா நைட்டுல நாங்க உங்களுக்கு எங்களோட பெயிண்டிங்ஸ், அப்புறம் நாங்க வாங்கின கப்பு மெடல்லாம் காட்டலான்னு இருந்தோம் என்றான் வேதாந்த். அப்படியா, அதனால என்ன இருக்கு, இன்னைக்கு ஈவினிங் நீங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததும் எனக்கு எல்லாம் காட்டுங்க, நம்ம ஜாலியா உட்காந்து கதை பேசலாம், சரியா என்றாள். ஓ அப்படியா, சூப்பர், நீங்க நல்ல சித்தி என்று அபி அவளை கட்டி கொள்ள, சித்தி எங்களுக்கு நீங்க கொடைக்கானல்ல இருந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க என்று கேட்டான் வேதாந்த். நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன், சாக்லேட், பிஸ்கட், அப்புறம் என்று அவள் கூறிக்கொண்டிருக்க, ஏய் ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, வாங்கடா என்று அவர்களை பிடித்து இழுத்தாள் பல்லவி. ஏமா இன்னும் டைம் இருக்கு, விடு, அவங்கள நீ கார்ல தானே டிராப் பண்ண போற என்றாள் விசாலாட்சி. ஆமா, இதுங்களை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல தள்ளிட்டு நான் கிளப்புக்கு வர போகணும், இப்பவே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போன் போட்டுட்டே இருக்காங்க, இப்பதான் இவங்க கொஞ்சிட்டு இருக்காங்க. சரி சதீஷ், நான் இவங்களை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு அப்படியே வெளியில போறேன்,
ஈவினிங் வர லேட் ஆகும். சும்மா எனக்கு நைன்னு ஃபோன் போடாதீங்க. அப்படியே நம்ம பாத்ரூம்ல இருக்கிற ஹீட்டர் ஷாக் அடிக்குது, அது ஆளை வர வச்சு என்னன்னு பாருங்க என்று கூறிவிட்டு பிள்ளைகளை அழைத்து கொண்டு புறப்பட்டாள். அம்மாடி பல்லவி, கொஞ்சம் இருமா என்று சண்முகம் எழுந்து அவள் அருகில் வந்தார். என்னமாம்மா என்று திரும்பி அவரை பார்த்தாள். ஒன்றும் இல்லைம்மா, நம்ம வீட்டுக்கு சுமத்தி புதுசா வந்திருக்கா. என்னதான் உங்க அத்தாவை கிட்ட பேசி பழகிட்டு இருந்தாலும் ஒரே வயசுள்ள பொண்ணுங்க நீங்க. நீ கூட இருந்து அவ கூட வீட்டில் சமைக்கிறது செய்யறதுன்னு கலகலப்பா இருந்தா அவளுக்கும் கொஞ்சம் தயக்கம் குறையும், உனக்கும் அவகிட்ட ஒரு நெருக்கம் வரும் என்று அவர் தயங்கி கொண்டே கூற, என்னது, நான் அவ கூட சேர்ந்து சமைக்கிறதா? அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அவளும் அவள் ட்ரெஸ்ஸும் பேச்சும். ஏமாம்மா, நானும் அவளும் ஒன்னா? எங்க அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன், எங்க அம்மா மாதர் சங்க தலைவி. அவளோட அப்பா போல கவர்மெண்ட் ஆபீஸ்ல எடுப்பு வேலை பார்க்கல. அவங்க அம்மாக்கு வீடு, வீடு விட்டா கோவில், இதை தவிர வேற என்ன தெரியும்? இவ படிச்சிருக்கான்னு தான் பேரு. என்னை போல நாலேஜ் இருக்கா இல்ல நாலு ஹை கிளாஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்கா? இவ கூட சேர்ந்து நான் பேசி பழகணுமா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் அப்பவே சொன்னேன், நம்ம சரணுக்கு எங்க சொந்தத்துல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு. நீங்க தான் என் ஃப்ரெண்டு பொண்ணு அது இதுன்னு இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல பொண்ணு எடுத்திருக்கீங்க. நீங்க வேணா அவளை மருமகளா தலையில தூக்கி வச்சுக்கலாம், ஆனா என்னெல்லாம் அவ கூட சேர்ந்துருக்கான்னு சொல்லாதீங்க. என் வழியே வேற. இந்த மாதிரி ஆளுங்க கூடலாம் நான் பழகவே மாட்டேன். அதுதான் வீட்டுல வேலைக்காரி இருக்கால, அவ கூட வேணா சேர்ந்து இவளை சமைக்க சொல்லுங்க என்று திமிராக கூறிவிட்டு, ஏய் வாங்கடா என்று பிள்ளைகளை அழைத்து கொண்டு புறப்பட்டாள். பிச்சைக்கார பசங்க போல அவகிட்ட போய் சித்தி எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்னா கேக்குறீங்க? உங்களுக்கு நான் ஃபாரின் சாக்லேட்டும் பிஸ்கட்டும் வாங்கி கொடுத்தா நீங்க அல்பம். அவ வாங்கிட்டு வந்திருக்கிற அந்த இத்து போன சாக்லேட்டுக்கு அலைறீங்களா? நீங்க என்ன செய்வீங்க? உங்க அப்பா புத்தி தானே உங்களுக்கும் வரும் என்று அவர்களை திட்டிக் கொண்டு அழைத்து சென்றாள். இவ்வளவு நேரம் மழை பெய்து ஓய்ந்தது போல் இருக்க அவள் சென்றதும் அனைவரிடம் இருந்தும் பெருமூச்சு வந்தது. ஏன்னா அண்ணி மாறவே மாட்டாங்களா என்று கேட்டான் சரண். அது நாய்வாலிடா, நிமித்த முடியாது. என்ன செய்யறது, எல்லாம் என் தலையெழுத்து. காலேஜ்ல லவ்ல விழுந்து இவகிட்ட மாட்டிக்கிட்டேன். இப்ப என்னால உங்க எல்லாருக்கும் கஷ்டம் என்று கூறிவிட்டு சுமத்தின் அருகே சென்றான். சுமதி, சாரிம்மா, அவ அப்படிதான் பணத்திமிரு பிடிச்சவ. அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன், வீட்டுல ஏகப்பட்ட வேலைக்காரங்க. ஒரு வேலையும் செஞ்சவளுக்கு பழக்கம் இல்லை. ஒரே ஒரு பொண்ணு. அவங்க அம்மா கிளப்பு மாதர் சங்கன்னு ஊரை சுத்துவாங்க. அதை பார்த்து இவளும் அப்படியே வளர்ந்துட்டா. அதுதான் இப்படி பேசுறா. அதை ஒன்றும் காதல போட்டுக்காதம்மா. நீ அவளை கண்டுக்கவே கண்டுக்காத, சரியா? அப்ப நான் வரேம்மா. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. அப்பா வரேன்ப்பா. டேய் சரண், பாய்டா என்று கூறிவிட்டு ஆபீஸுக்கு கிளம்பினான். சரி சுமதி, குளிச்சுட்டு நானும் ஆபீஸுக்கு கிளம்புறேன், டைம் ஆச்சு. அம்மா, டிஃபன் எடுத்து வைங்க என்று சரணும் உள்ளே சென்றான். இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த விசாலாட்சி, அம்மாடி சுமதி, பல்லவி எப்பவுமே அப்படிதாம்மா. நீயே பார்த்த இல்ல சதீஷ் புலம்பனத. அவ கொஞ்சம் வசதியா வளர்ந்த பொண்ணு. என்னவோ இவன் காதல் கத்திரிக்கான்னு வந்து சொல்லவே நாங்களும் அவளையே பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணிட்டோம். ஆனா இங்க வந்ததுல இருந்து அவ இப்படிதான் நடந்துப்பா. அது எங்களுக்கு பழகி போச்சு. ஆனா பாவம், புதுசா வந்த உன்னையும் இப்படி பேசிட்டாளே. நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காதம்மா என்றாள். இல்ல அத்தை, அதனால என்ன இருக்கு? நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது எங்க வீட்லயும் இப்படிதான் கூட்டு குடும்பத்தோட இருந்தாங்க. எங்க சித்தப்பா பெரியப்பான்னு எங்க வீட்டுல ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். அப்பெல்லாம் எங்க சித்தியும் பெரியம்மாலாம் எங்க அம்மா கிட்ட இப்படிதான் எதனா பேசி வம்பிழுத்துட்டே இருப்பாங்க. ஆனா எங்க அம்மா எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் பார்த்து எனக்கு பழகிடுச்சு. நான் பார்த்துக்கிறேன் அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் நீங்க எனக்கு கிச்சன்ல என்னென்ன சாமா எங்கெல்லாம் இருக்குன்னு சொன்னா நானே எல்லாம் செய்யறேன். நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க என்று கூறிவிட்டு ரூமிற்கு சென்றாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே, பரவாயில்லங்க இந்த பொண்ணு, பெரியவ பேசுற பேச்சுக்கு இவ எங்க கொச்சி பாலோன்னு நினைச்சேன். ஆனா யதார்த்தமா இருக்கா பாருங்க என்று கூறிக்கொண்டே தனது கணவரின் அருகில் வந்து அமர்ந்தாள் விசாலாட்சி. பின்ன என் ஃப்ரெண்டோட வளர்ப்பாச்சே, எனக்கு தெரியாதா? இந்த மாதிரி ஒரு பொண்ணைத்தான் நம்ம பெரியவனுக்கும் பார்த்து கட்டணும்னு இருந்தேன். ஆனா அவன் தலையெழுத்து காதல் கத்திரிக்கான்னு போய் மாட்டிக்கிட்டான். ஏதோ 2 மருமகளுங்களும் ஒத்துமையா சந்தோஷமா சேர்ந்திருப்பாங்க, வீடு கலகலப்பா இருக்கும்னு பார்த்தா அது நடக்காது போல இருக்கு.
என்று சலிப்போடு எழுந்து உள்ளே சென்றார் சண்முகம். 1 மாதம் சென்றது. சுமதி அந்த வீட்டில் அனைவரிடமும் கலகலப்பாகவும் அன்போடும் அட்ஜஸ்ட் செய்து பழகுவதை பார்த்து அனைவரும் அவளிடம் பாசமாக இருக்க ஆரம்பித்தனர். பிள்ளைகளும் சிட்டி சிட்டி என்று அவளிடம் படிப்பதும் விளையாடுவதும் கதைகள் கேட்டுக்கொண்டு சாப்பிடுவதும் என இருக்க, சுமதியின் அனைவருக்கும் தேவையானவைகளை பார்த்து பார்த்து பொறுப்பாக செய்து கொண்டிருந்தாள். ஆனால் பல்லவியிடம் மட்டும் அவளால் நெருங்க முடியாமல் இருந்தது. பல்லவிக்கு அவளை பார்த்தாலே கேவலமாகவும் வெறுப்பாகவும் இருக்க, அவள் தன்னுடைய அறைக்கு வந்தாலே எரிந்து விழுந்து கொண்டிருந்தாள். பல்லவியை பார்க்க அவளது தோழிகள், அவளது சொந்தக்காரர்கள் யாராவது வந்தால் அவர்கள் எதிரிலேயே சுமதியை கேலி செய்து பேசுவதும் வேலை வாங்குவதும் என இருந்தாள். சுமதியும் இதை ஒன்றும் பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் தனது வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். இதையெல்லாம் பார்த்து சதீஷ், சண்முகம், விசாலாட்சியும் சங்கடப்பட்டு கொண்டிருந்தனர். சரண் ஏதாவது கோபப்பட்டால் சுமதி அவனை சமாதானம் செய்து கொண்டிருந்தாள். இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தது. அன்று காலை சதீஷ் டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருக்க பல்லவி அவனுக்கு பரிமாறி கொண்டிருந்தாள். அப்பொழுது சரணுடன் சுமதியும் கிளம்பி வெளியே வர அவர்களை பார்த்த சண்முகம், அம்மா சுமதி, எங்கம்மா, எங்கேயாவது வெளியில போறியா? நீயும் ரெடியாகி இருக்கிற என்று கேட்டார். ஆமாம் அம்மா, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க என்றவர் காலில் விழுந்தாள் சுமதி. நல்லா இருமா, எழுந்துடு. என்னம்மா, என்ன விஷயம் என்று கேட்டார். அப்பா, அவளுக்கு ஏசிஎல் இண்டஸ்ட்ரியல் கம்பெனியில அக்கௌண்டண்டா வேலை கிடைச்சிருக்குப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாலாம். இப்ப ஆர்டர் வந்திருக்கு. அதுதான் போகட்டுமான்னு கேட்டா. உனக்கு எது விருப்பமோ அதை செய்யுமான்னு சொன்னேன் என்றான் சரண். அப்படியா, வெரி குட். சரிம்மா, நீ தாராளமா போயிட்டு வா. உங்க அப்பா கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சான். அந்த படிப்பு வீணாக கூடாது. என்னதான் புருஷன் நல்லா சம்பாதிச்சாலும் பொண்ணுங்க அவங்க சொந்த கால்ல நிக்கணும். அதுதான் நல்லது என்றார் சண்முகம். ஆமாம்மா, பத்திரமா போயிட்டு வா என்றாள் விசாலாட்சியும். ஏசிஎல் கம்பெனி பெரிய கம்பெனி ஆச்சு. அங்க ஸ்டார்டிங்லயே நல்ல சேலரி வரும். பரவாயில்ல, நீ லக்கி தான் சுமதி. இந்த வேலையை விடாத, நல்லா பர்ஃபார்ம் பண்ணு. அப்படி நல்ல பேர் எடுத்துட்டியன்னா உன்னை விடவே மாட்டாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ நல்லா வருவ என்றான் சதீஷ். தேங்க்ஸ் மாமா. நான் பயந்துகிட்டே இருந்தேன், நீங்களா நான் வேலைக்கு போக சம்மதிப்பீங்களான்னு. ஆனா என் மேல நீங்க இவ்வளோ அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்றாள் சுமதி நெகிழ்ச்சியாக. ரொம்ப ஒன்றும் சந்தோஷப்பட்டுக்காத. ஏன் அத்த, நானும் தான் கேட்குறேன். இவ பாட்டுக்கு வேலைக்கு போறேன்னு வந்து சொன்னதும் எல்லாரும் ஈன்னு இழிச்சுக்கிட்டு ஆளுக்கு அவளுக்கு ஆரத்தி எடுத்து வழி அனுப்புறீங்களே. இவ வேலைக்கு போயிட்டா வீட்டுல யாரும் சமையல் வேலையை பாக்குறது, மற்ற வேலைங்களெல்லாம் பாக்குறது என்றாள் பல்லவி. ஏன், நீ என்ன பண்ற? நீ செய். நீ யாருக்கும் செய்யலனாலும் உன் வேலையை நீ பார்த்துக்கோ, அது போதும். அந்த பொண்ணு தான் எல்லாம் செய்யணுமா? அவ ஒரு நாள் சமைச்சா நீ ஒரு நாள் சமையல் செய். அவளும் உன்ன போலதான் இந்த வீட்டுக்கு மருமக என்றான் சதீஷ். ஆமா, நான் என்ன இவ்வளவு போலவா? பொண்ணு இல்லாம வந்தேன். இந்த பாருங்க, என்னை இந்த மாதிரி எல்லாம் மிரட்டலாம் வச்சுக்காதீங்க. இவ என்ன பெரிய வேலைக்கு போறது? இவளுக்கு என்ன ஒரு 40,000 கொடுப்பாங்களா? சரி, 50,000 வச்சுக்குவோம். இது எனக்கு சர்வ சாரணம். வேணும்னா சொல்லுங்க, எங்க அப்பா கிட்ட 1,00,000 மாசமான அனுப்ப சொல்றேன் என்றாள். அம்மாடி, நாங்க பணத்துக்காக அவளை வேலைக்கு போக சொல்லலாமா? அந்த பணமும் எங்களுக்கு வேண்டாம். அவ படிச்ச படிப்பு வீணாக கூடாதுன்னு தான் நாங்க யோசிக்கிறோம். அப்ப நான் மட்டும் படிக்கலையா? என் படிப்பு வீணான பரவாயில்லையா மாமா என்று கத்தினாள் பல்லவி. என்னம்மா இது, எல்லாத்துக்கும் வீம்பு பேசுற? உன்னை யாரு வேலைக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொன்னது? நீ வீட்டுல இருந்தாலும் என்ன பண்ற? நான் தானே சுமத்தி வர்ற வரைக்கும் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு முடியலன்னு தான் அவ என்னை எதுவும் செய்ய விடுறதில்ல என்றாள் விசாலாட்சி. அப்படி சொல்லுங்க. இப்படி எனக்கு முடியலன்னு நீங்க உக்காந்துடுவீங்க. இவ வேலைக்கு போயிடுவா, அப்புறம் ஏன் தலையில தான் எல்லாம் விழும். சரி அண்ணி, எதுவும் வேண்டாம், யாரும் சமைக்கவும் வேண்டாம். பேசாம சமையல்காரங்களை வச்சுக்கலாம் என்றான் சரண். ஆமா, உங்க அப்பாவுக்கு சுகரு, உங்க அம்மாவுக்கு ப்ரெஷரு, உங்க அண்ணனுக்கு அல்சர், காரம் சாப்பிடக்கூடாது. இப்படி ஆளுக்கு ஒன்னொன்னு இருக்கு. இது கேட்டா போலெல்லாம் சமைச்சு கொட்ட எவ வருவா? ஆமா, இப்படி ஒரு பொண்டாட்டி இருந்தா யாருக்கு தான் டென்ஷன் ஆகி வயிறு புண்ணாகாது. எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அல்சரே வந்தது என்று முணுமுணுத்தான் சரண். என்னதே, என்ன சொன்னீங்க என்று அவள் கேட்க, இப்ப என்னதான் பல்லவி செய்ய சொல்ற என்று சலித்து கொண்டான் சதீஷ். இதோ பாருங்க, ஒண்ணு இந்த பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாம் செய்யட்டும்.
இல்ல நம்ம தனியா போயிடுவோம், அவ்வளவுதான். என்னாலெல்லாம் வேலைக்காரி போல உங்க எல்லாருக்கும் சேவை செய்ய முடியாது என்றாள் பல்லவி. பாட்டி, தாத்தா, நாங்க உங்களை விட்டு போக மாட்டோம் என்று பிள்ளைகள் ஓடி வந்து விசாலாட்சியையும் சண்முகத்தையும் கட்டி கொண்டு அழுதனர். சரண் தலையில் கை வைத்து கொண்டு சோஃபாவில் தொப்பன் அமர்ந்தார். விசாலாட்சி கண்கள் கலங்க, அம்மாடி பல்லவி, என்னம்மா இது? என் பிள்ளைங்க, பேரன் பேத்திங்க, என் மருமகளுங்க எல்லாரும் எங்க கண்ணெதிர்க்கவே இருக்கணும். எங்களுக்கு அப்புறம் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா ஒத்துமையா எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்னு தானே நாங்களும் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோம். ஆனாலும் நீ இப்படி அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லி எங்களை சித்திரவதை பண்றியம்மா. ஆளுக்கு ஒரு பக்கம் போறதுக்கா நாங்க இவ்வளவு பாடுபட்டோம் என்றாள் விசாலாட்சி. சண்முகம் பிள்ளைகளை சமாதானம் செய்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்தார். என்னத்த, எல்லா தப்பும் என்னவோ என் பேர்ல தான் இருக்கிறது போல பேசுறீங்க. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு பேசாம தானே இருக்கேன். இப்ப யாரு வேலைக்கு போறேன் அது இதுன்னு ஆரம்பிச்சுது என்று கத்தினாள் பல்லவி. அக்கா, சாரிக்கா, என்னை மன்னிச்சிடுங்க. அமைதியா போயிட்டு இருந்த குடும்பத்துல இப்ப என்னாலதான் பிரச்சனை ஆயிடுச்சு. நான் வேலைக்கு போக ஆசைப்படாம இருந்திருந்தா இந்நேரம் எந்த சிக்கலும் வந்திருக்காது. அக்கா, நான் வேலைக்கெல்லாம் போகல, நீங்க கோபப்படாதீங்க. நானே வீட்டுல எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். நீங்க தனியாலாம் போக வேண்டாம். பாவம், இதனால அத்தை மாமா பசங்கன்னு எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. ஏன் ஒருத்திக்காக இத்தனை பேர் வேதனைப்படுறது வேண்டாம். அப்படிப்பட்ட வேலையும் எனக்கு வேண்டாங்க்கா என்றாள் சுமதி. அனைவரும் அவள் கூறியதை கேட்டு அதிர்ந்து போக பிள்ளைகள் ஓடி வந்து, ஐயா, சித்தி, நல்ல சித்தி நீங்க என்று கட்டி கொண்டனர். சதீஷ் கோபத்தோடு எழுந்து வந்து, போதுமா, இப்போ உனக்கு சந்தோஷமா? எங்களோட வீக்னஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ அதையே சொல்லி சொல்லி மிரட்டுற பாரு. ஒரு நாள் அது உனக்கே வினையா போகுது என்று ஆத்திரத்தோடு கூறிவிட்டு ஆபீஸிற்கு சென்றான். அம்மா, அப்பா, நானும் ஆபீஸ்க்கு கிளம்புறேன் என்று கூறிய சரண் சுமதியை பரிதாபமாக பார்த்தான். பரவாயில்ல, நீங்க சங்கடப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் என்பது போல் அவனுக்கு கண்ணாலேயே ஜாடை காட்டினாள் சுமதி. சரிம்மா, நான் வரேன், பார்த்துக்கோ என்று அவளிடம் கூறிவிட்டு கடகடவென வெளியே சென்று விட்டார். இதையெல்லாம் பார்த்து பல்லவிக்கு கோபம் தலைக்கேற, ஆமா, என்னவோ நான் தான் குத்தவாளி போல, எல்லாரும் என்னையே சொல்லுங்க என்று ஆத்திரத்தோடு திரும்பினாள். அப்பொழுது பனியால் கீதா மாப்போட பக்கெட்டில் தண்ணீர் எடுத்து வர அவள் மீது மோதிக்கொண்டு பக்கெட் கீழே விழுந்து தண்ணீர் முழுதும் கீழே கொட்டியது. பல்லவி மனதில் இருந்த கோபத்தை எல்லாம் அவள் மீது காட்ட எண்ணி அவளை பலார் என்று அறிந்துவிட்டு, உனக்கு எதனா அறிவு இருக்கா? கண்ணை எங்க வச்சுட்டு வேலை பார்க்கற? அப்படியே மேல வந்து மோதுவியா வேலைக்கார நாயே என்று கத்திவிட்டு படியில் ஏறினாள். வேலைக்காரி அவளை அதிர்ந்து பார்த்து கொண்டிருக்க, கீதா, இங்க பாரு, அவங்க ஏதோ கோவத்தில் அப்படி நடந்துக்கிறாங்க, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதம்மா என்று அவளை சமாதானம் செய்தாள் சுமதி. அக்கா, போதுங்கக்கா, அந்த பல்லவி அக்கா எப்ப பாரு இப்படிதான். அவங்க எதனா பண்ணிட்டு என் மேல கோவப்பட்டு கண்டபடி பேசுறாங்க. எனக்கு ஒன்னும் அப்படியாவது இங்க வேலை பார்க்கணும்னு தலையெழுத்து இல்லை. இந்த வீடு இல்லைன்னா இன்னும் எத்தனையோ வீடு இருக்கு. ஏதோ உங்க முகத்துக்காகவும் இந்த அம்மாக்காகவும் தான் பேசாம இருந்தேன். நான் வரேன்க்கா, சாயங்காலம் வரேன், என் சம்பளத்தை கணக்கு பார்த்து கொடுத்துடுங்க என்று சென்று விட்டாள். அட கடவுளே என்று தலையில் அடித்து கொண்டார் சண்முகம். அம்மாடி சுமதி, பாருமா, இந்த பல்லவி பொண்ணு குணத்துக்கு வேலைக்காரங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. ஆனா பாவம், நீ சின்ன பொண்ணு, அவளுக்காக உன் வேலையவே விட்டு கொடுத்துட்டியம்மா. அம்மாடி, நீ வேணா அந்த வேலைக்கு போமா, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் என்றாள் விசாலாட்சி. இல்லத்த, இப்ப நான் வேலைக்கு போனா அக்கா இன்னும் கோவப்படுவாங்க. அதுவும் இல்லாம அவங்க அந்த கோவத்துல தனியா போயிட்டா அப்புறம் நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. நான் இங்க வந்த கொஞ்ச நாள்லயே உங்களை பத்திலாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு பாசமா இருக்கீங்கன்னு. உங்களை பிரிச்ச பாவம் எனக்கு வேண்டாம் அத்தை. பார்க்கலாம், அக்கா கண்டிப்பா ஒரு நாள் நாம கூட சேருவாங்க. என்னையும் அவங்க கூட பிறந்த தங்கச்சியா பார்க்க தான் போறாங்க. அதுவரை நாம தான் பொறுமையா இருக்கணும் என்று உள்ளே சென்றாள் சுமதி. அவளது பெருந்தன்மையான குணத்தை பார்த்து விசாலாட்சியும் சண்முகம் வியந்து போயினர். விசாலாட்சி, எனக்கு மனசே சரியில்லைம்மா. நம்ம 2 பேரும் கரூர்ல இருக்கிற நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா என்றார் சண்முகம். ஆமாங்க, நானே அதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். நாம அம்மாவை பார்த்துட்டு வந்தா எல்லாம் சரியாகிடும்னு தோணுது என்றாள் விசாலாட்சியும். பிறகு 2 நாட்களில் அவர்கள் கரூருக்கு கிளம்பி சென்று விட்டனர்.
அன்று காலை அனைவருக்கும் டிஃபன் ரெடி செய்து முடித்துவிட்டு பிள்ளைகளுக்கும் சாப்பாடு கட்டி கொடுத்தாள் சுமதி. அனைவரும் சாப்பிட்டு விட்டு கிளம்ப வீட்டில் பல்லவியும் சுமதியும் மட்டும் இருந்தனர். இப்பொழுதாவது பல்லவிடம் சென்று மனம் திறந்து பேசலாம், அப்பொழுதாவது அவள் தன்னை புரிந்து கொள்வாள் என்று எண்ணிய சுமதி அவளை சாப்பிட அழைக்கும் சாக்கில் மாடிக்கு செல்ல செல்போனில் தனது தோழியிடம் பேசிக் கொண்டிருந்த பல்லவி அவளை பார்த்து எறிந்து விழுந்தாள். ஏய், உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இப்படி கதவை தட்டாம என் ரூமுக்கு வராதன்னு? அக்கா, இல்லக்கா, எல்லாரும் வெளியில போயிட்டாங்க, நாம 2 பேரு தான் இருக்கோம். அதுக்கு? நானும் இன்னும் சாப்பிடல, நீங்களும் சாப்பிடல, அதுதான் நம்ம 2 பேரும் என்று சுமத்தி முடிப்பதற்குள், ஆமா, என்ன உன் கூட உட்காந்து சமபந்தி போஜனம் செய்ய சொல்றியா? நீ எங்க நான் எங்க என்று திமிராக கூறினாள். அக்கா, நாம பிறந்த வீட்டுல எப்படி இருந்தாலும் இப்ப 2 பேருமே ஒரே வீட்டுக்கு வாழ வந்தவங்க தான். நாம வேற வேற வீட்டுல பிறந்தவங்களா இருந்தாலும் இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட பிறந்த அக்கா தங்க போலதான் என்று அவள் முடிப்பதற்குள், சே, வாய மூடு, நீ எனக்கு தங்கச்சியா? என் ஸ்டேட்டஸுக்கு நீ எல்லாம் என் தங்கச்சின்னு சொல்லிக்க உனக்கு வேணா பெருமையா இருக்கலாம், ஆனா உன்னை தங்கச்சின்னு சொல்லிக்க எனக்கு அருவெருப்பா இருக்கு. பேசாம இங்கிருந்து போயிடு, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. தங்கச்சியா தங்கச்சி, இனிமே என்னை கேட்காம என் ரூமுக்கு வந்த பார்த்துக்க என்றவளை வெளியே தள்ளிவிட்டு பட்டன கதவை சாத்தினாள். சுமதி அமைதியாக மாடியில் இருந்து இறங்கி வந்து சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். இந்த அக்கா ஏன் இப்படி இருக்காங்க? இங்கே இருந்து இவங்க வெறுப்ப சம்பாதிச்சுக்காம தனியா போயிடலன்னா பாவம் அத்தையும் மாமாவும் இதனால கலங்கிடுவாங்க. அம்மாவும் நான் இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு கோச்சிப்பாங்க. எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், கூட்டு குடும்பம்னா அப்படிதான் இருக்கும். இப்போ நீ அங்கே போய் அந்த குடும்பம் பிரிஞ்சா அப்புறம் உன்னால தான் அந்த குடும்பம் பிரிஞ்சுதுன்னு சொல்லுவாங்களே தவிர தப்பு யார் மேலன்னு யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த அக்கா நம்மளை புரிஞ்சுக்காம இப்படி பேசுகிறாங்களே என்று அவள் யோசித்து கொண்டிருக்க மாடியில் பல்லவின் அலறல் சத்தம் கேட்டது. சுமதி பதறிக்கொண்டு மேலே ஓடினாள். பல்லவி பாத்ரூம் வாசலில் நிலை குலைந்து மயங்கி விழுந்திருக்க அவளது தலையிலும் கையிலும் அடிபட்டு ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. இதை பார்த்துவிட்டு அக்கா என்று அலறிக்கொண்டு அவளிடம் ஓடினாள் சுமதி. ஹீட்டர் ஷாக் அடிச்சு அவங்க தூரமா தூக்கி வீசப்பட்டிருக்காங்க. அப்படி வந்து விழுந்த வேகத்துல அவங்க காலில் ஹேர் ஃப்ராக்சர் ஆகியிருக்கு, கையிலையும் அடிபட்டிருக்கு. அது ஒன்றும் பெரிய காயிலனாலும் காலில் ஃப்ராக்சர் ஆகிருக்கிறதால அவங்க இன்னும் 1 மாசத்துக்கு ஸ்டெயின் பண்ணிக்க கூடாது. பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும். பேசாம இங்கே அட்மிட் பண்ணி பார்த்துக்கிறீங்களா என்றார் டாக்டர். டாக்டர், அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் சுத்தமா ஆகாது, நான் வீட்டுக்கே போறேன் என்றால் பல்லவி முகத்தை சுழித்து கொண்டு. ஓகே, அப்பனா இன்னைக்கு நீங்க அவங்கள கூட்டிட்டு போலாம். வாரம் 1 நாள் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோங்க, மருந்தெல்லாம் வேலைக்கு சரியா கொடுத்துடுங்க என்று கூறிவிட்டு டாக்டர் சென்று விட, என்ன பல்லவி, இப்ப நீ எழுந்து நடக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க, வீட்டுல உன்னை யார் பார்த்துப்பா என்றான் சதீஷ். மாமா, நான் பார்த்துக்கிறேன் மாமா, அக்காவை நான் பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க என்றாள் சுமதி. சுமதி, அண்ணி இப்ப மாடிக்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, அவங்க எப்படி அவங்க ரூமுக்கு போக முடியும் என்றான் சரண். அதனால என்னங்க இருக்கு, நம்ம ரூம்ல அக்கா இருக்கட்டும், நானே அவங்கள பார்த்துக்கிறேன். இந்த 1 மாசம் நீங்க வேணா அத்தை ரூம்ல இருங்களே, அத்தை மாமா தான் ஊருக்கு போயிருக்காங்களே, அவங்க குலதீபம் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே மதுரையில் இருக்கிற சின்ன மாமா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. எப்பயும் அவங்க வர 1 மாசம் ஆகும், அதுவரை நீங்க அங்கேயே படுத்துக்கோங்க என்றாள் சுமதி. சுமதி, எதுக்குமா அதெல்லாம் என்று சதீஷ் தயங்க. அண்ணா, இதுல என்ன இருக்கு, பரவாயில்ல, சுமதி சொல்றதுதான் சரி, அப்படியே செய்யலாம், அன்னிக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்றான் சரண். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்காக யாரும் சிரமப்பட வேண்டாம், நான் யார் ரூம்லையும் தங்கவும் விரும்பல, நான் என் ரூமுக்கு எப்படியாவது போயிடுறேன். அதே போல எங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு வர சொல்றேன், எனக்கு இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சதும் அவங்க ஓடி வந்துருவாங்க என்றாள் பல்லவி. சதீஷ் தலையில் அடித்து கொண்டு சரி வா போலாம் என்றான். வீட்டிற்கு சென்றதும் பல்லவியை சோஃபாவில் அமர வைத்த சதீஷ் மாடிக்கு செல்ல இதற்குள் சுமதி அவளுக்கு காஃபி கொண்டு வர கிச்சனுக்குள் சென்றாள். சரண் வேலை இருப்பதாக வெளியே சென்று விட பல்லவி போனை எடுத்து தனது தாய்க்கு போன் செய்தாள். ஓ அப்படியா, என்னம்மா இது, இந்த நேரம்னு பார்த்து உனக்கு இப்படி ஆயிருக்கு, என்னால வந்து கூட உன்னை பார்க்க முடியாதே என்றாள் அவளது தாய்.
ஏம்மா என்னாச்சு என்றாள் பல்லவி அலறிக்கொண்டு. ஒன்னும் இல்ல டியர், எங்க மாதிரி சங்கத்து செக்ரட்டரியோட பொண்ணுக்கு அடுத்த மாசம் கல்யாணம். எங்க செக்ரட்டரி என்ன நம்பித்தான் எல்லா பொறுப்பும் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. பத்திரிக்கை வைக்கிறதுல இருந்து பொண்ணுக்கு புடவை எடுக்க, நகை எடுக்கன்னு எல்லாத்துக்கும் நீதான் என் கூட வரணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப எல்லாமே ஏன் தலையில தான் விழுந்திருக்கு. அவங்க அவ்வளவு தூரம் கேட்கும்போது என்னாலையும் ஒன்றும் சொல்ல முடியல. அதுதான் நானே எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்ப கூட பத்திரிக்கை வைக்க தான் கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கோம். வர ஒரு வாரம் ஆகும். ஏன்னா அப்படி இங்க சுத்தி இருக்கிற அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போகணும்னு சொல்றாங்க. அதுதான் பேபி வர முடியல. சாரிம்மா, என்ன தப்பா எடுத்துக்காத. ஊருக்கு வந்ததும் வேணா வந்து உன்னை பார்க்க முடியுதான்னு பாக்குறேன் என்று போனை வைத்து விட்டாள். அட கடவுளே, இப்ப என்ன செய்யறது என்று பல்லவி விழித்து கொண்டிருக்க, என்ன உங்க அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? அப்படி பேய் மொழி முழிச்சிட்டு இருக்கிற என்று கேலியாக கேட்டுக்கொண்டே கீழே வந்தான் சதீஷ். ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதும் பதறிட்டாங்க தெரியுமா? ஆனா அவங்க ஃப்ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணமா, அந்த வேலையெல்லாம் பொறுப்பா இவங்க தான் செய்வாங்கன்னு நீ தான் பக்கத்துல இருந்து செய்யணும்னு எஞ்சி கேட்டுக்கிட்டாங்களாம். அதனால இப்ப கோயம்புத்தூர் போயிட்டாங்களாம். அதுதான் வர முடியலன்னு வருத்தப்பட்டாங்க என்று சமாளித்தாள். ஆ, போதும், அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது என்று மேலும் அவன் கேலி செய்ய, என்னங்க போதும், எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்ப என்ன, எங்க அம்மா வரலன்னா நான் வேலைக்காரியை வச்சுப்பேன் என்றாள் கோபமாக. அவ கூட உங்க குணத்துக்கு வரமாட்டா என்று சதீஷ் மேலும் சிரிக்க, மாமா என்ன மாமா இது, ஏன் அக்காவை கிண்டல் பண்றீங்க? பாவம், அவங்களே வலியோட இருக்காங்க. இப்ப போய் அப்படி பேசலாமா? அக்கா இந்தாங்க காஃபி, நீங்க ஒன்றும் சங்கடப்பட வேண்டாம், நானே உங்களை பார்த்துக்கிறேன். நீங்க பேசாம இங்க எங்க ரூம்லயே இருந்துக்கோங்க என்று கூறிக்கொண்டு காஃபி கொண்டு வந்து பல்லவியிடம் கொடுத்து விட்டு சென்றாள் சுமதி. பல்லவி அவளை அதிர்ந்து பார்த்து கொண்டிருக்க, பாத்தியா, சங்கு சுட்டாலும் வெண்மை தரன்றது போல அந்த பொண்ணை நீ என்ன காயப்படுத்தினாலும் உன்னை விட்டு கொடுக்காம உனக்காக எல்லாம் செய்ய முன்னுக்கு வரா. ஆனா நீ என்று அவளை முறைத்து விட்டு வெளியே சென்றான் சதீஷ். பல்லவி அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அன்றிலிருந்து சுமதி பல்லவியை அவர்கள் அறையிலேயே தங்க வைத்து கொண்டு அவளுக்கு டவல் பாத் எடுப்பது, வேளாவேளைக்கு சாப்பாடு தருவது, மருந்துகள் தருவது என அவளிடம் முகம் சுளிக்காமல் அன்போடு அனைத்தையும் செய்ய பல்லவிக்கு அவள் பேரில் மெல்லமாக அன்பு ஏற்பட ஆரம்பித்தது. சுமதி அவளை மட்டுமின்றி அவள் பிள்ளைகளையும் பார்த்து கொள்வது, வீட்டில் அனைத்து வேலைகளையும் செய்வது என அனைத்தையும் செய்ய அவளது நல்ல மனதை புரிந்து கொண்ட பல்லவி தன்னுடைய செயலுக்கு மிகவும் வருந்தி கொண்டிருந்தாள். அன்று சதீஷுக்கு வேலை இருக்கிறது என்று அவன் சென்றுவிட சுமதி அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றாள். பரவாயில்ல மேடம், உங்க கால் இவ்வளவு சீக்கிரம் ஹீல் ஆகுன்னு நாங்க நினைக்கவே இல்லை. நாங்க சொன்னது போல வேலை வேலைக்கு கரெக்டா மருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்திருக்கீங்க, அதுதான் என்று சிரித்தார் டாக்டர். ஆமா டாக்டர், என் தங்க தான் என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டா. அவ இல்லைன்னா இந்நேரம் எனக்கு இவ்வளவு சீக்கிரம் குணமாகி இருக்காது என்றாள் பல்லவி. அவள் தன்னை தங்கை என்று டாக்டரிடம் கூறியதை கேட்ட சுமதிக்கு ஆச்சரியமாக இருக்க அவள் பல்லவியை அதிர்ச்சியோடு பார்த்தாள். ஓ, இவங்க தான் உங்க சிஸ்டரா? வெரி குட் மேடம், உங்க அக்காவை நல்லா பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்ல பொறுமை தான். பல்லவி கொடுத்து வச்சவங்க தான் இப்படி ஒரு தங்கம்மைய என்று சுமத்தியிடம் கூறிவிட்டு டாக்டர் சிரித்து கொண்டே வெளியே சென்றார். அக்கா, நான் உங்க தங்கச்சியா என்று அவளை கண்கள் கலங்க பார்த்தாள் சுமதி. ஆமா சுமதி, நீ என் தங்கச்சி தான். என் கூட பிறக்கலனாலும் நாம ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி தான். உன்னை என் தங்கச்சியா வெளியில சொல்ல நான் ஒரு காலத்துல அசிங்கப்பட்டேன். ஆனா இப்ப சொல்றேன், உன்னோட தங்கமான குணத்துக்கும் உன் பொறுமையான நடத்திக்கும் நீ எங்கேயோ உயரத்துல நிக்கிற. அப்படிப்பட்ட உன்னை என் தங்கச்சின்னு சொல்லிக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா என்ன நீ அக்காவை ஏத்துப்பியா என்று கேட்டாள். அக்கா, என்னக்கா, நான் அன்னைக்கே சொன்னதுதான். நாம வேற வேற வீட்டுல பிறந்து வளர்ந்துருந்தாலும் நாம ரெண்டு பேரும் வாழ வந்தது ஒரே வீட்டுல தான். அதனால நீங்க எப்போ என் அக்கா தான் என்று கூறிக்கொண்டு அவளை அணைத்து கொண்டாள் சுமதி. சில நாட்கள் சென்றது. அன்று விசாலாட்சியும் சண்முகமும் ஊரில் இருந்து வந்திறங்க அவர்கள் உள்ளே கண்ட காட்சி அவர்களை அப்படியே அதிர வைத்தது. சுமதி, இந்தாமா முருகலான தோசை, உங்க வீட்டுக்காருக்கு வெய், அவரு தான் கேட்டுட்டே இருக்காரு பாரு என்று சூடாக தோசையை கொண்டு வந்து சுமதியிடம் கொடுத்து விட்டு, சுமதி
உனக்கு வெண்டைக்காய் பொரியல் பிடிக்கும்னு சொன்ன இல்ல, அதுதான் சேர்த்தே கட்டி வச்சிருக்கேன். ஆபீஸ்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீ சாப்பிடாம இருக்காத, நீ சாப்பிடு சரியா என்றாள். சரிக்கா, நானே சாப்பிட்றேன் என்றாள் சுமதி சிரித்து கொண்டு. சரி சரி, நீயும் சாப்பிட்டு சீக்கிரமா கிளம்பு. சாயங்காலம் நானே வந்து ஆபீஸ் கிட்ட பிக்கப் பண்ணிக்கிறேன். அப்படியே நம்ம பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி கீரை பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். அத்தையும் மாமாவும் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, மாமாக்கு கீரை இல்லைன்னா சாப்பாடு இறங்காது என்றாள் பல்லவி. சரிக்கா, நான் ஈவினிங் அங்கேயே வெயிட் பண்றேன், வந்துடுங்க என்றாள் சுமதியும். சரி, நீ உட்காந்து சாப்பிடு என்று கூறிக்கொண்டே கிச்சனுக்குள் சென்றாள் பல்லவி. அண்ணி, சட்னி சூப்பர் என்று சரண் குரல் கொடுக்க, சட்னி என் தங்கச்சி பண்ணது, தாளிச்சது மட்டும்தான் நானு, பாராட்டுறதா இருந்தா அவளை பாராட்டுங்க என்று உள்ளிருந்து குரல் கொடுத்தாள் பல்லவி. என் பொண்டாட்டி அடாவடித்தனம் பண்ணாலும் ஓவரா பண்ணுவா, அன்பு காட்டினாலும் ஓவரா பண்ணுவா. இப்பெல்லாம் சுமத்திய யாரும் ஒன்றும் சொல்ல விடுறதில்ல. அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து வீட்டில் விதவிதமா சமைக்கிறதும் பசங்க கூட விளையாடுறதும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கோவிலுக்கு போறதும் அப்பப்பா என்று சிரித்தான் சதீஷ். ஆமா ஆமா, இவளும் இப்பெல்லாம் அக்கா அக்கான்னு அண்ணியதான் சுத்தி வரா, என்னை மதிக்கிறதே இல்லை என்று சிரித்தான் சரண். இதை கேட்டு சுமதி சிரிக்க, என்ன என்னங்க, என்னையும் தங்கச்சியும் கேலி பண்றீங்களா 2 பேரும்? சுமதி சொல்லு, அவங்க என்ன சொன்னாங்க? நான் இருக்க உனக்கு, அவங்கள விடமாட்டேன் பாத்துக்க என்று கூறிக்கொண்டே வெளியே வந்தாள் பல்லவி. அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா என்று சுமதி சிரிக்க, அம்மா நாங்க சொல்றோம், அப்பாவும் சித்தப்பாவும் உங்களையும் சிட்டியும் கிண்டல் பண்றாங்கம்மா என்றனர் பிள்ளைகள். அப்படியா என்று பல்லவி அவர்களை பொய் கோபத்தோடு முறைக்க, இதற்குள் வாசலில் நின்று இதையெல்லாம் ஆனந்தமாக பார்த்து கொண்டிருந்த தனது மாமனார் மாமியாரை பார்த்து சுமதி, அத்தை மாமா வாங்க, எப்ப வந்தீங்க என்று வாசலுக்கு ஓடினாள். அவள் பின்னால் அவர்களை அழைத்து கொண்டு பல்லவியும் சென்றாள். அவர்கள் இருவரையும் பார்த்த சண்முகம், அம்மாடி, நான் பார்க்கறது நிஜம்தானா? நாங்க கேட்கறதெல்லாம் நிஜம்தானா என்று கண்கள் கலங்க விசாலாட்சியை பார்த்தார். அதுதானே என்றால் விசாலாட்சியின் கண்களை துடைத்து கொண்டு. அம்மா, எல்லாம் நான் சொல்றேன் என்று சரண் அனைத்தையும் கூற, அப்படியா, என்னம்மா? பல்லவி, உனக்கு அடிபட்டதெல்லாம் ஏன் எங்களுக்கு சொல்லல என்றாள் விசாலாட்சி. நான் தான் அதை சொல்ல வேண்டான்னு சொன்னேன். நீங்க கோவிலுக்கு போயிருக்கீங்க, நீங்க நிம்மதியா சாமியை பார்த்துட்டு வரணும்னு தான் நான் எதையும் சொல்ல வேண்டான்னு சொன்னேன். மாமா, நானும் இப்ப வேலைக்கு போறேன், அதுக்கு அக்கா தான் காரணம். நீ உன் ஆசை போல அந்த வேலைக்கு போ, வீட்டு பொறுப்பை இனி நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க என்றாள் சுமதி. அம்மாடி பல்லவி, சுமதி, இப்பதான் என் மனசு கொளுத்து இருக்கு. நீங்க இது போல எப்பவும் ஒத்துமையா இருக்கணும் என்றார் மகிழ்ச்சியோடு. கண்டிப்பா மாமா, இனிமேலும் நானும் என் தங்கச்சியும் ஒத்துமையா இருப்போம் என்று சுமதியை கட்டி கொண்டாள் பல்லவி. அம்மா, இப்பதான் எனக்கு தெரியுது இவ ஏன் சாமி சாமின்னு இவ்வளோ பக்தியா இருக்கான்னு. நீங்க கோவிலுக்கு போய் இவங்களுக்காக வேண்டிக்கிட்டதால தான் இவங்க இவ்வளவு ஒத்துமையா ஆனாங்க. அண்ணியும் மாறிட்டாங்க, வீடே இப்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் நீங்க கோவிலுக்கு போனதால தான் நடந்தது. இது தெரியாம நான் அதான் அவளை கேலி பண்ணிட்டு இருந்துட்டேன். சாரி சுமதி, இனிமேலும் கடவுள் விஷயத்துல நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன் என்று கன்னத்தில் போட்டு கொண்டான் சரண். அப்படி வாங்க வழிக்கு, இப்பயாவது புத்தி வந்ததா என்று சுமதி அவனை பார்த்து சிரிக்க அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் ஒரே வீட்டில் வாழ வந்தவர்கள் கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இதன் பிள்ளை இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.